ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். IPL என்றாலே விறுவிறுப்புக்கு கொஞ்சமும் பஞ்சம் இருக்காது என்று ஆகிவிட்டது. இது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் மும்பை இந்தியன்ஸ் அணி ரசிகர்களுக்கும் அந்த அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கும் 7ஆம் பொருத்தமாகவே உள்ளது. அவரை அந்த அணியின் கேப்டனாக கூட மதிக்காமல் தொடர்ந்து வெறுப்பேற்றி வருகின்றனர். அதிலும் நேற்றைய போட்டியில் அவர் டக் அவுட் ஆன போது அவருக்கு எதிராக மைதானத்தில் ஒலித்த ரசிகர்களின் குரல் 129 டெசிபலாக இருந்தது. மேலும் அதற்கு தகுந்தாற் போலவே அவருடைய செயல்பாடுகளும் இருப்பதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் IPL-இன் 48வது லீக் போட்டியில் நேற்று மும்பை அணியும் லக்னோ அணியும் மோதின. இதில் லக்னோ அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் பந்து வீச கூடுதல் நேரம் எடுத்துக் கொண்டதற்காக மும்பை அணிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நடப்பு IPL தொடரில் மும்பை அணிக்கு இது 2வது அபராதமாகும். முதல் முறை இந்த தவறை செய்தபோது விதிப்படி ஹர்திக் பாண்டியாவின் போட்டி சம்பளத்தில் ரூபாய் 12 லட்சம் அபராதமாக விதிக்கப்பட்டது. தற்போது 2வது முறையாக இந்த தவறு நடந்திருப்பதால் IPL விதிப்படி கேப்டனுக்கு ரூபாய் 24 லட்சம் அபராதமும், அணியில் இடம்பெற்று ஆடிய ஒவ்வொரு வீரருக்கும் போட்டி சம்பளத்தில் 25% அல்லது 6 லட்சம், இதில் எது குறைவோ அது அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. ஓவர்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள் வீசி முடிக்க வேண்டியது கேப்டனின் பொறுப்பாகும். ஃபீல்டிங் நிறுத்துவது, நடுவரிடம் விளக்கம் கேட்பது, பந்து வீச்சாளருடன் ஆலோசிப்பது என நேரத்தை கடத்துவதை தவிர்க்கவே இந்த விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு அணியின் கேப்டனே இது போன்ற நேர விரயத்தை தவிர்க்க முடியும். ஆனால் ஹர்திக் பாண்டியா அதை சரியாக கையாளவில்லை. ஏற்கனவே முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை பவுண்டரி எல்லையில் ஃபீல்டிங் செய்ய நிறுத்துவது, பவுலிங்கில் பும்ராவுக்கு முன்னுரிமை அளிக்காதது என ஹர்திக் மீது விமர்சனம் இருந்து வரும் நிலையில் தற்போது அணியையே அபராதத்திற்குள் தள்ளியிருப்பது வீரர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேப்டன் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி இதுவரை 10 போட்டிகளில் விளையாடி 3இல் மட்டுமே வெற்றி பெற்று 9வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.